ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் லீவு. ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டெராஸ் வேலையை பார்க்காமே இருந்தேன். என்னென்னு பார்க்குறீங்கன்னா, செடி கொடியெல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா சீசன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வருஷம் நல்லா வளரணும்னா கொஞ்சம் கட் பண்ணி விடணும். நம்மக்கிட்ட 2-3 மூலிகை செடி, மல்லிகை செடி, ரோசா செடி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணி விடலான்னு வந்தேன். இது தப்பி முளைச்சி தக்காளி செடி. இந்த ஒரு 4 கொத்து தக்காளி இந்த வருஷம் வந்திருக்கு. அது பழுக்கட்டுமே அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நான் எப்போதும் கட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசே வராது. ஏன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கும். இந்த தடவை கட் பண்ணியிருக்கேன். வர வருஷம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த மணத்த தக்காளியில் நிறைய தடவை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். எப்போவுமே இந்த கவுச்சி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால் இலைகள் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த முறை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு வெறும் காய்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வத்தலாவது போட்டு ஒரு வத்தக்குழம்பு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு. வெளியில் பார்த்தா ஒரே சவுண்டு. எட்டி பார்க்குறேன். நம்ம பிள்ளைங்க தான் ஸ்கூல் பசங்கள்லாம் இங்கே கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைய போது இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.